மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அந்த ஒரு ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முழு உலகத்திற்கு என்ன மதிப்பு இருக்கோ அதை விட பெரிய மதிப்பு ஒரு ஆத்துமாவுக்கு இருக்கிறது. உங்கள் ஏரியாவில் இல்லை, உங்கள் ஊரில், இந்த ஊரில் ரொம்ப ஒரு பாஷான இடம், ரொம்ப ஒரு எல்லாம் பெரிய மக்கள் பிரமுகர்கள் இருக்கிற இடம்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல ஒரு சதுரடி விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு சதுரடி 10,000 ரூபா சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். 10,000 ரூபா சொல்கிற ஒரு சதுரடி இடத்துல ஒரு 10,000 சதுரடி வாங்கணும் அப்படின்னு நினச்சா 10 கோடி ஆகுதுன்னு வச்சுப்போமே. இது 10,000 சதுரடி ஒரு ஊரில் ஒரு தெருவில் ஒரு மனுஷன் வாங்கிறதுக்கு 10 கோடி. 10 கோடின்ற சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்களா? இப்போ அந்த தெருவையே வாங்கணுன்னா எவ்வளோ பாருங்கள் கணக்கு, ஏக்கர் கணக்கில் வாங்கணும். ஆனால் அந்த முழு உலகத்துக்கும் ஒரு கணக்கு போட்டால் வாங்கிறதுக்கு அதை ஒரு தராசில் நிறுத்தினா அடுத்த தராசில் ஒருவேளை ஒரு ஆள் சரியாக சட்டை இல்லாமல் சரியாக கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸோட குளிக்காமல் ஒரு ரோட்டு ஓரத்தில் சாப்பிடாம எலும்பும் தோலுமாக வாயிலிருந்து எச்சி ஊற்றி கொண்டு ஒரு மனநிலை சரியில்லாமல் இருக்கிற ஒரு மனுஷனை போல அந்த மனிதன் இருந்தால் கூட அந்த மனிதனுடைய ஆத்துமாவை அந்த தராசில் இன்னொரு பக்கத்தில் நிறுத்தினா அந்த ஆத்துமா இருக்கிற பக்கம் கீழவும் இந்த முழு உலகத்தின் விலை அது மேலையும் தூக்கிறோம். அதுதான் ஒரு ஆத்துமாவின் விலை முழு உலகத்தின் விலையோட மேலானதாக இருக்கிறது.